ஹாய் கைஸ், உங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து செடிகள் வளர்க்க பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்குங்க செடிங்க வளர்க்குறது. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நமக்கு வந்து சொந்த வீடு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் எங்கேருந்து நம்ம செடிகள்லாம் வளர்க்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இருக்க கொஞ்சம் இடத்துலையும் செடிகள் வளர்க்கலாம். இல்லை இப்போ மாடி தோட்டமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, மாடியில் கூட வச்சு வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள் வளர்த்தா நமக்கு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப பெனிஃபிட்ஸ், மணி தங்கிறது, ப்ளஸ் வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் முக்கியமாக வந்து வீட்டுக்கு முன்புறம் வளர்க்க வேண்டிய செடிகள் எது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் சில பேர் வந்து கொல்லப்புறம் அப்படின்னு இருக்கும், வீட்டுக்கு பின்பக்கம் இடம் இருக்குது அப்படின்னா அங்கே எல்லா வகையான செடிகளுமே வளர்க்கலாம். ஸோ அதனால் எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் வீட்டில் வந்து நம்ம இடம் இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு முன்பகுதி தான் வந்து இப்போ எல்லாருமே கொஞ்சம் இடத்துல வந்து செடிகள் வந்து வளர்க்குறோம். அதுக்காக